வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்க போகிற திரைப்பட விமர்சனத்தோட பேர் வந்து ஃபலிமி. ஒரு ஃபேமிலி தலைகீழாக இருந்தால் எப்படி இருக்குன்றதுக்கு பேர் தான் ஃபலிமி. இதில் பசில் ஜோசப், ஜெகதீஷ், மஞ்சு பிள்ளை, அபிராம் ராதாகிருஷ்ணன், ஜனார்த்தனன்ற கேரக்டரில் மீனராஜ் பல்ருத்தி நடிச்சிருக்காரு. அமித் மோகன் ராஜேஸ்வரி, ஜமான் ஜோதிர், ரெய்னா ராதாகிருஷ்ணன் இரண்டு நடிச்சிருக்காங்க. படத்தோட மியூசிக் டைரக்டர் விஷ்ணு விஜய். படத்தோட டைரக்ட் பண்ணது வந்து நிதிஷ் சஹாதே. ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அப்பா, ஒரு வீட்டுக்கு விளங்காத ஒரு அப்பா, அம்மா, ஃபேமிலி தூக்கி நிறுத்துறவங்க. ஹீரோ பசில் ஜோசப் பண்ணுறவர், பண்ணுறவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். டப்பிங் ஆர்டிஸ்ட், சீரியல் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். தம்பி யூகே போகணுன்ற இதில் இருக்கான். அவங்க வீட்டில் ஒரு தாத்தா வந்து பார்த்திங்கன்னா, காசிக்கு போகணுன்னு அடிக்கடி எடுத்தவுடனே தனியாக கிளம்பிடுவார் ட்ரெயினில். ஸோ இதுலேருந்து தான் ஃபஸ்ட்டு படமே அதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த தாத்தாவை கூப்பிட்டு வரதுலேருந்து தான் காசிக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துன்னு போவார். அப்படி ஆரம்பிக்கும். இவர் ஹீரோக்கு வந்து மேட்ரிமோனியில் அலைன்ஸ் பார்க்குறதும் நிற்கிறதுமா இருக்கும். ஒரு 15 வாட்டி பார்த்துருப்பாங்க. ஸோ ஒரு பொண்ணு வந்து அமையறமாக இருக்கும். அது வந்து அவங்க மாமி சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது அமையதமாக இருக்கும். பொண்ணு பார்க்குற இடத்துல போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்சிடெண்ட் நடந்துடும். ஸோ இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுச்சுவேஷனில் இவருக்கும் மனசு உடஞ்சி காசிக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலியே வந்து கிளம்புவாங்க. இந்த இதுலேயே சாப்பாடு எல்லாம் எடுத்துன்னு எல்லாம் கிளம்பும்போது இதில் நடக்கிற இன்சிடெண்ட் தான். இவங்க போய் சேர்ந்தாங்களா இல்லை சேரலையா, இல்லை காசியில் அவங்க தாத்தா அவர் இஷ்டமாக இருக்காரா இல்லையான்றது தான் கதை. ஸோ இதில் வர ஒரு சீன்ஸும் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இது பண்ணியிருந்தாங்க. காமெடி பேஸ்டாகவே போச்சு. ஸோ இதில் இந்த தாத்தா வந்து ஒரு இடத்துல காணாமல் போயிடுவார். அவர் காணாமல் போகிறான்றதை விட பார்த்திங்கன்னா, ட்ரெயினில் போகும்போது இவங்க மிஸ் ஆகிடுவாங்க. ஒரு இடத்துல வந்து அவங்க அப்பா வந்து டீ குடிப்பார். நடுவில் அவர் வந்து ட்ரெயின் விட்டு தான் ஏறுவார். கிளம்பும்போது தான் ஏறுற மாதிரியே காமிச்சினே வருவாங்க ஒரு 4-5 வாட்டி. ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல ட்ரெயின் நிற்கும்போது சின்ன பையன்கிட்ட ஒரு சின்ன தகராறு நடந்துடும். அதனால் அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாருமே ட்ரெயினை விட்டு ஒரு மிஸ் அவுட் ஆகிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, தாத்தா மட்டும் காசிக்கு போயிடுவார். இவங்க காசிக்கு மறுபடியும் வந்து ஒரு படம் ஃபுல்லாக குளறுபடியாகவே நடக்கும். அப்போ இவங்க அந்த ட்ரெயினையும் மிஸ் பண்ணி வண்டிலாம் எப்படி லிஃப்ட் கேட்டு போகிறாங்க. லிஃப்ட் கேட்டு போகும்போது ஒரு இடத்துல ஒருத்தர் இட்டுன்னு வந்து விடுவார். நாங்கள் இட்டுன்னு போய் விட்றேன்னுவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா சில கள்ளக்கடத்தல் பொருள்லாம் எடுத்துன்னு போவார். அதுலேருந்து எப்படி இது பண்ணுவாங்கன்றது தான் கதை. ஸோ அந்த இடத்துல ஒரு காமெடி. அந்த இடத்துல தம்பி அடிச்சிருவாங்க. அப்போ யாருமே அடிக்க மாட்டாங்க. எல்லாருமே அப்போ அங்கே வந்து எல்லாருமே அடிப்பாங்கன்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல அடிக்க மாட்டாங்க. ஆனால் படத்தில் கிளைமேக்ஸில் முடிஞ்ச உடனே அந்த சீன் இது பண்ணுவாங்க. இந்த சீனுக்கும் அந்த சீன்ஸுக்கும் கனெக்டிவிட்டி வரும். அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. மியூசிக், படத்தில் மியூசிக் வந்து விஷ்ணு விஜய்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே மூமெண்ட் போயினே இருக்கும் படத்தில். ஸோ அது வந்து ரொம்ப ரசிக்க முடியாது, நல்ல ஒரு இதுவாக இருந்தது. குறிப்பாக ஜெகதீஷ் அப்பாவோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார். அவரோட ஒரு பார்க்குறது, அப்பாவும் பையனும் பேசிக்க மாட்டாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அவரோட ஆக்டிங், அவரோட பழைய நடிகன்றது அவரோட பாடி மேனர்ஸ்லேயே தெரியும். கடைசியில் பேசிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ அவங்க ஒத்துமையாக வர மாதிரி. அவங்க தாத்தா இறந்துருவார். அப்போ அந்த செருப்பு வச்சுன்னு அழுவான். அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. கடைசியில் அவங்க தாத்தா வந்து கிளைமேக்ஸில் திட்டிகிட்டு போவார். அது நீங்கள் படம் அது அந்த படத்தோட இது அங்கே தான் இருக்குது சஸ்பென்ஸு. அவங்க தாத்தா இறந்துட்டோடனே அவன் அழுவான். அழுது ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவான், இது மாதிரி ஒன்று எல்லாம் செருப்பு வச்சுன்னு அழுதுட்டு அங்கேயே காரியம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரு இது நடக்கும். அது நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். படம் ரொம்ப ஒர்த்தான வாட்சபிளான மூவி. காமெடி சிச்சுவேஷன் தான் படம் மூவி ஆகும். குறிப்பாக இந்த பாசில் ஜோசப்போட ஆக்டிங், ஜெயமதிலே நல்லா நடிச்சிருந்தார். அவர் கோவப்படுற மாதிரி சிடுன்னு இருக்க மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டரே அமையிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான். ஜெயதேவியில் எப்படி நடித்தாரோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு மாதிரி டென்ஷனாக வர மாதிரி, சீரியஸாக இருக்க மாதிரி, மூஞ்ச அப்படியே ஃப்ளாட்டாக தான் வச்சுருக்காரு. அதுலேயே ஒரு ஆக்டிங் பண்ணுற ஒரு சீக்வன்ஸ் வந்துடுது அவருக்கு. அம்மா நடிச்சிருக்காங்க, அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இதில் மெயினாக வந்து அப்பா கேரக்டர், பையன் கேரக்டர், தம்பியும் நல்லா பண்ணியிருந்தான். கல்யாணத்தில் திடீர்னு போய் அடிச்சிருவான் சேர் எடுத்து. அந்த சீன்லாம் வந்து அல்டிமேட்டாக இருந்தது.
தேட்டரில் தமிழில் தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நல்ல ஒரு பெரிய படத்துக்கான ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு. நல்லா அந்த காமெடிலாம் எல்லாருமே நல்லா ரசித்தாங்க. அந்த சீன்ஸ் மியூசிக்கோடு போகும்போது பிளெண்ட் ஆகி நல்லா இதுவாக இருந்தது. டைரக்டரோட ஒரு நல்ல ட்ரெயின் தான் சொல்லணும். இந்த படம் ஒர்த் வாட்சபிள். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. இந்த போலா ராம்தாஸாக இருக்கட்டும், அந்த இண்டிக்கார டிரைவராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அளவான நடிப்போம், கரெக்டான ரேஷியோலாம் நடிச்சிருந்தாங்க. இந்த டப்பிங் தேட்டர் வச்சுருக்க கிச்சுன்றவர் அமித் மோகன் அவரும் நல்லா எல்லாருமே பதிகிற மாதிரி இருந்துச்சு. அந்த தாத்தாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவர் எல்லாருமே வந்து, அப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர், குடிகார ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார். அவங்கெல்லாம் சின்ன சின்ன கேரக்டராக வந்தாலும் ரொம்ப கேட்சிவாக இருந்தாங்க. கேட்சிவான ஒரு கேரக்டர்னு தான் சொல்லணும். ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து வாட்சபிள் மூவி தான், ஒர்த் வாட்சபிள் மூவி. தேங்க்யூ.